சொல்லியிருந்தனே, ஏற்பாடு பண்ணிட்டியா? அதெல்லாம் சொல்லணுமாங்கய்யா? அதெல்லாம் நான் பண்ணிடுறேங்கய்யா. சீக்கிரமா போய் அதெல்லாம் பார்த்து பண்ணு. ஐயா, உங்களுக்கு ஃபோன் வருதுங்கய்யா. யாரு? தெரியலங்கய்யா, புது நம்பரா இருக்குங்கய்யா. புது நம்பரா? ஹலோ. ஹலோ ஈஸ்வரமூர்த்தி சார். ஆமா, நீங்க யாரு? நான் தியா கம்பெனியோட வைஸ் சேர்மன் ஜெகன் பேசுறேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல சார், நாங்க புதுசா ஒரு சோலார் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். சோலார் ப்ராஜெக்டா? அதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? சார், சோலார் ப்ராஜெக்ட் மூலமா கரண்ட் பில் நிறைய சேவ் ஆகும் சார். கவர்மெண்ட்ல நிறைய ஃபண்ட் கொடுக்கறாங்க. இதனால மக்களுக்கு மட்டும் இல்ல சார், இதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்குமே பெனிஃபிட் இருக்கும் சார். அப்புறம் சார், இத சம்பந்தமா உங்ககிட்ட பேச ரொம்ப ட்ரை பண்ணோம் சார். எனக்கு சரியான கான்டாக்ட் கிடைக்கல. ஓ அப்படியா? ஆமா சார். ஆக்சுவலி சிட்டிங் எம்எல்ஏ முனுசாமி சார் கிட்ட கூட இத பத்தி பேசணும் சார். ஒரு முனுசாமியை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட போன் பண்ணி பேசாத. முதல்ல போன வையா. சார் 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 சார், அப்படிலாம் இல்ல சார். எல்லாரும் சொன்னாங்கன்னு அவர்கிட்ட போனோம் சார். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர்கிட்ட பதவி மட்டும்தான் இருக்குன்னு. ஆனா பவர் உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் சார். சரி, பார்க்கலாம். சார் சார், அப்புறம் எப்ப சார் திரும்ப நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசுறது? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என் பிஏ கிட்ட போன்ல பேசு, அவர் எனக்கு சொல்லுவாரு. ஓகே சார். இவன் பேரு ஜெகனா. கால் பண்ணா எனக்கு கொடு. சரிங்கய்யா. என்னாச்சு? ஏன் அப்படி பண்ற? என்னடா பிரச்சனை உனக்கு? நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ண பாக்குற, நீ ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிற. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. டேய், ஏதாவது பிரச்சனையாடா? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீ முதல்ல என்கிட்ட தானே சொல்லுவ. இப்ப என்னாச்சுடா உனக்கு? ப்ளீஸ்டா பேசுடா. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்றேன்டா. இப்படி இருக்காதுடா. நான் உனக்கு எவ்வளவு மிஸ் பண்றேன்னு தெரியுமா? டேய், எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயே ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிற. என் கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும்டா. நான் உன்னை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் உனக்கு போன்ல இன்விடேஷன் அனுப்புறேன். கண்டிப்பா வந்துடணும். 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறான். உன்கிட்ட நிறைய பேசணும். ப்ளீஸ்டா. ஏய், எங்கடா வெற்றி? ஐயா, தலைவர் வாசல் வரைக்கும் வந்தாரு. உங்க சம்பந்தி ஸ்கூட்டரை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி வெளியே போயிட்டாருங்க ஐயா. அவன் தீபாவோட புருஷ முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறான். இதில் அவங்க அப்பா அம்மாவை எப்படி பார்க்க போறான்? நம்ம கூட போட்டி போடுற அளவுக்கு அவங்க என்ன பெரிய ஆளா? என்னைக்குமே நம்ம பொண்ணுக்கு
நாம கொடுக்கிற வசதி வாய்ப்பை அவங்களால கொடுக்க முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்றது, நம்ம பொண்ணோட தலைவிதி இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். மாப்பிள்ள, பத்திரிக்கை பைய அப்பா வச்சுட்டு வந்துட்டாரு. ஆ, இதோ. எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு பயமா இருக்கு. துளசி கல்யாணத்தில் நடந்த மாதிரி எங்க அஞ்சலி கல்யாணத்தில் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னால மறக்கவே முடியலைங்க. அதானே என்ன உனக்கு ஆச்சு? நான் எவ்வளவு முறை சொல்றது, தைரியமா இரு. நமக்கு நல்ல காலம் தொடங்கிருச்சு. எலியும் பூனையுமா இருந்த நம்ம சம்பந்தி வீட நமக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டாங்க. இந்த மகேஷ் பாரு, எவ்வளவு நல்ல பையன் நம்ம வீட்டுக்கு மருமகனா வர போறான். அதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு பயந்துகிட்டே இருக்க நீ. சரி, உன் பயத்தை போக்குறதுக்கு ஒன்று சொல்றேன். நேரம் உள்ள போய் பூஜை ரூம்ல ஒரு மஞ்சள் துணியில 101 ரூபாய முடிஞ்சு கடவுள் முன்னாடி வச்சு, யப்பா என்னை இது மாதிரி பயப்படுத்தாம இருடான்னு சொல்லி வேண்டிக்கும். சரியா? ஓ, சாப்பிட்டுட்டு நாளைக்கு ரெசார்ட்டுக்கு பெட்டியை பேக் பண்ற வழியை பாரு. ஓ.